இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியது பொழுது இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்ப சொல்லி நமது தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கு கரூருக்கு வந்தேன். இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிருபர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் முதலாவதாக எதற்காக இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியை ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இதில் சொல்லக்கூடிய மேட்டர் என்னென்னா, 23/9 அன்று ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜு போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசீஜர் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில். அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது. அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு ஹையர் அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். அதுலேயும் இது மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம். அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதபுரத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு. அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்றைக்கு அன்றைய பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழக வெற்றி கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். அடுத்ததாக பலர் கேட்டது காவல்துறையின் எண்ணிக்கை நீங்கள் ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு க்ரௌடுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கேருந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டலில் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்கிறேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால அங்கே கொடுத்தது 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480. நாகப்பட்டினம் மாவட்டம் 410. திருவாரூர் 413. நாமக்கல் 279. கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி நேற்று ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஆர் ஸ்டில் இந்த அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு. அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கேருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டல் நிறைய ஒரு நியர்லி about 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து.
அடுத்ததாக ஸ்டோன் பெல்ட்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவ்வளோ இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் வந்து அங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூரில் அந்த ஜங்ஷன், இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 30 minutes கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு, பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clockலேருந்து 4 o'clock ஆச்சுது. அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்லேருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்கே 6 o'clockல அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த க்ரௌட் நேச்சுரலாக 2 சைட்லேயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137. ஆர்டர்லி க்ரௌட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சுது, ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியலை. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி, நீங்கள் 500 இல்லை 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளோ ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கையை வச்சு பேசி சமாதானமாக பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலான்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் அந்த ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு நேரத்தில் வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கிட்ட விசாரித்தோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெலாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவனோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும். அது ஒன்று இல்லை, சரி, இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பலை. நான் இது வரைக்கும் விசாரித்த தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போ காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்காது. என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகேண்டா, இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு தவறான ஒரு
ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி, எவ்வளோ அமைதியாக கண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி உண்மையை சொல்றது சரியா இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட். இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாருங்க. ஐஜி இருந்தாரு. அதை சொல்றேன். அதாவது ஒரு சரி நான் கேக்குறேன் நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். அதாவது வந்து இப்போ வந்து அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் கிடைச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் பிகாஸ் இல்ல ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேசல அர்த்தம் இருக்காங்க. இல்ல ஓகே ரைட் ஓகே அது ஈபில பேசிக்கிட்டோம். அவங்க ஈபில பேசிக்கிட்டோம். இல்ல அதை நான் இப்ப சொல்ல முடியாது. அவங்க ஈபில சொல்ல கிளாரிஃபிகேஷன் சொல்லுவாங்க.